Today we are going to see the Hooke's law. So last class நம்ம என்ன பார்த்தோம்னா some basic definition in the properties of matter. The unit one properties of matter is the basic definition பார்த்தோம். Elasticity ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன definition பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா what is a stress, what is a restoring force, what is a stress, what is a strain, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு பார்த்தோம். ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா அந்த ஹூக்ஸ் லா. ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாக என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயின் அதிகமாகும். அப்படி ஸ்ட்ரெயினும் ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரொபோர்ஷனலாக இருந்துச்சுன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணும் ஈக்குவல் சைன் போட்டு. ஸோ அது வரையும் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம அதிலிருந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஹூக்ஸ் லா. ஹூக்ஸ் லானா என்னன்னு பார்த்தீங்கன்னா the stress is proportional to strain. That is a Hooke's law. So இப்போ பார்த்தீங்கன்னா the stress is அந்த proportionality constant தான் என்னன்னு சொன்னா the E. So what is the E? That is the definition for the E அப்படின்னு பார்த்தீங்கன்னா so the definition for the E it should be the proportionality constant அதை நம்ம ஆல்ரெடி சொன்னோம் which is known as the modulus of elasticity. ஸோ இங்கே இங்கிற அந்த கான்ஸ்டன்ட் தான் என்னென்னா மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு சொல்கிறோம். அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இட்ஸ் அ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. அதை வந்து மெட்டீரியலோட டைமென்ஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கலாம், மெட்டீரியலோட டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம், மெட்டீரியலோட மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் கான்ஸ்டன்ட். அது வந்து கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி, இட்ஸ் நாட் எ வேரியபிள். அப்புறம் நீங்கள் இங்கே என்னென்ன வேரியபிள் இருக்குன்னா ஒன்று வந்து என்னென்னா த ஸ்ட்ரெஸ், இன்னொன்று என்னென்னா த ஸ்ட்ரெயின். இந்த ரெண்டு வேரியபிள் தவிர வேறு எதுவும் கிடையாது. அந்த ஈங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ என்ன சொல்லணும்னா த ஸ்ட்ரெஸ் இஸ் ஆல்வேஸ் சேம், பட் த ஸ்ட்ரெயின் இட்ஸ் டிபெண்ட் ஆன் த டைமென்ஷன் வேர் வி ஆர் அப்ளைங் த ஸ்ட்ரெஸ். ஸோ அப்படின்னா இப்போ லீனியர் டைமென்ஷனாக இருந்தால் அது வந்து லீனியர் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். சப்போஸ் ஒரு ஆங்குலர் நம்ம கொடுக்குற ஸ்ட்ரெஸ் வந்து இஃப் இட் இஸ் கிரியேட்டிங் த ஆங்கிள் தென் தட் இஸ் அ ஷேரிங் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். சப்போஸ் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அதை 3 பக்கமும் புஷ் பண்ணால் நம்ம என்ன 6 சைடு, ஸோ 3 டைரெக்ஷனை புஷ் பண்ணால் என்ன செய்யணும்னா வால்யூம் சேஞ்ச் ஆகும். அதுதான் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். அப்புறம் அந்த ஸ்ட்ரெயின் வேரி ஆகிறதால அந்த மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இ கண்டிப்பாக வேரி ஆகும். அதுவும் எத்தனை டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் தான். இப்போது அந்த 3 டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா the models of elasticity can be categorized into 3. அதில் first type பார்த்தீங்கன்னா first type பாருங்க, it is equal to Young's modulus. அதை எந்த லெட்டரால் குறிக்கிறோன்னா yங்கிற லெட்டரால் குறிக்கிறோம். the next type பார்த்தீங்கன்னா it's rigidity modulus. அது என்ன லெட்டரால் குறிக்கிறோன்னா the small n. The third category பார்த்தீங்கன்னா it's called the bulk modulus. அது என்ன லெட்டரால் குறிக்கிறதுனா the capital K. அது என்ன சொல்லணும்னா the italic. இங்கே கேபிட்டல் சில புக்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா இட்டாலிக் கே யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம கேபிட்டல் கேவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா ஒன்று நம்ம பார்க்கலாம், அது ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா it's called the Young's modulus. So what is the Young's modulus? We can ask one question. What is the Young's modulus? How we can define this Young's modulus? So அப்படின்னு பார்த்தீங்கன்னா first we can give the definition. அதுக்கு என்ன definition வரும்? It is defined as the ratio between the linear or longitudinal stress to linear or the longitudinal strain. ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா the linear stress divided by the linear strain is called the Young's modulus. So example, in the diagram you பாருங்க, right hand side diagram, the original length என்ன இருக்குன்னா it's a L. So இதுதான் நம்ம the length of the wire or some linear dimension. நான் என்ன செய்யணும்னா ஒரு ஃபோர்ஸ் இங்கே கொடுக்குறேன். the force is acting on the downward direction. ஸோ இதுதான் அப்போ என்ன சொல்லணும் the applied force. இப்போ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் இங்கே வந்து என்னென்னா அப்ளைட் ஃபோர்ஸ். நான் ஒரு ஃபோர்ஸை பிடிச்சி கீழ் நோக்கி இருக்கிறேன் அந்த ஒயரை.
அப்போ என்ன ஆகுதுன்னா the length is extended up to the small l இங்க இருக்கு. ஸோ அப்படின்னா there is a restoring force. என்ன செய்யணும், இங்க ஆப்போசிட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். சப்போஸ் இதை வந்து என்ன பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் மெட்டீரியல் எடுத்தோன்னா the applied force is equal to the restoring force. நம்ம அதை என்ன சொல்லலாம், the applied force is equal to the restoring force. This is equal to the F. அப்படின்னா what is the linear stress, we can ask. linear stress இதுக்கு எப்படி டிஃபைன் பண்ணுவோம், ஏன்னா நம்ம the axis of the மெட்டீரியல் அதை நோக்கி எடுக்கிறோம். அப்படின்னா இங்க வந்து ஒரு பாயிண்ட்ல நம்ம என்ன கொடுக்கலன்னா ஸ்ட்ரெஸ் கொடுக்கல. there is an area of cross section. அப்படின்னா ஒரு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், அதாவது இந்த ஒயர் வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியா கொஞ்சம் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், இந்த ஏரியா ஃபுல்லாவே நம்ம என்ன கொடுக்குறோம்னா we are giving the force. ஸோ the ஃபோர்ஸையும் ஏரியாவையும் ரிலேட் பண்ண குவான்டிட்டி தான் ஸ்ட்ரெஸ்ன்னு ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸ்ல சொன்னேன். இப்போ என்ன செய்யலைன்னா நம்ம what is the linear stress? So the linear stress equal to force per area. The unit of the force is Newton. Area is meter. Denominator it is meter power minus 2. Next one is strain. ஏன்னா அதோடைய லென்த் சேஞ்ச் ஆகுது, நம்ம என்ன கொடுத்தோம்னா இந்த ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா லென்த் சேஞ்ச் ஆகுது. அதை எப்படி டிஃபைன் பண்ணோம்னா the linear strain. So the linear strain is equal to the change in length small l divided by the capital L. மேலே ஸ்மால் எல்லும் மீட்டர் தான், கீழே கேபிட்டல் எல்லும் மீட்டர் தான். ஸோ நோ யூனிட், இதுக்கு வந்து எந்த ஒரு யூனிட்டும் இருக்காது. நெக்ஸ்ட் இதை ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுற குவான்டிட்டி தான் என்னன்னு சொன்னால் த மாடல்ஸ் ஆஃப் ஹூக்ஸ் லா. அதில் வந்து கான்ஸ்டன்ட் தான் மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இங்கே வந்து என்னென்னா ஒன்லி ஒன் டைமென்ஷன் நம்ம ரிலேட் பண்ணுறோம், அதாவது த லீனியர் ஸ்ட்ரெஸ் லீனியர் ஸ்ட்ரெயின். அப்படின்னா இதை என்னன்னு சொல்லலாம் யங்ஸ் மாடுலஸ். இந்த மாதிரி லீனியர் ஸ்ட்ரெஸ்ஸும் லீனியர் ஸ்ட்ரெயினும் டிஃபைன் பண்ணுற ரிலேட் பண்ணுற குவான்டிட்டி தான் யங்ஸ் மாடுலஸ். இதை எப்படி சொல்லலாம், த யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு லீனியர் ஸ்ட்ரெஸ் ஓவர் லீனியர் ஸ்ட்ரெயின். எனிவே ஸ்ட்ரெயினுக்கு எந்த ஒரு யூனிட்டும் கிடையாது. லீனியர் ஸ்ட்ரெஸ் இஸ் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்புறம் நியூமரேட்டரில் இருக்கிறதால இந்த யங்ஸ் மாடுலஸ்க்கான யூனிட் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன கேட்கலாம்னா we can substitute the linear stress force per area divided by the linear strain. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு the small l f by a. So the denominator or fraction you can invert that quantity, then capital F capital L divided by capital A small l Newton per meter square. அப்படின்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம், இந்த குவான்டிட்டி எல்லாமே தெரிஞ்சுன்னா அப்ளைட் ஃபோர்ஸ் என்னன்னு தெரியணும், லீனியர் length of the material, change in length, area of the cross section. இது அஞ்சு இந்த நாலு குவான்டிட்டி தெரிஞ்சுச்சுன்னா we can define what is the Young's modulus. So here we can define finally the Young's modulus y equal to capital F capital L divided by capital A small l. The unit of the Young's modulus is Newton per meter square. Now we can ask another question, what is the next modulus of elasticity, that is a rigidity modulus. How we can define the rigidity modulus? So here rigidity modulus symbol என்ன சொல்லி அடிப்போம்னா small n ன்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா the definition for the rigidity modulus is a ratio between the shearing stress to shearing strain. What is shearing stress? What is the shearing strain? Shearனா நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், அது என்ன ஆகும்னா that is an angular change, that's a shear. We can define the shear. இங்க ஒரு டயக்ராம் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை பாருங்க. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி புரியும். உங்களுக்கான இந்த டயக்ராம் பாருங்க. There is an applied force on the top of the box. The bottom of the box is fixed. அது ஒரு ரிஜிடா ஃபிக்ஸ் ஆயிருக்கு. பட் டாப் ஆஃப் த பாக்ஸ்ல என்ன கொடுக்குறேன்னா there is force applied. அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த சைடு பாருங்க, இந்த சைடு the PQ side. Now after applying giving the force, the new position of this side is PQ dash. Maybe you can call this as a Q dash. அப்படின்னா there is an angular change, small angular change theta. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லலாம் the angle of shear or the angle pi. It is distorted because due to the applied force. So
இந்த length அப்படின்னா என்ன சொல்லலாம், the small displacement along the maybe you can call this direction is x direction, the small displacement along the x direction and is small x, this is a capital L அப்படின்னா இது வந்து பாருங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதை பாருங்க, மேபி யூ கேன் கால் திஸ் PU. இங்க வந்து என்ன செய்றீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் P, the point P, Q prime, it is a right angle triangle. அப்புறம் what is we can call, we can define sin phi or cos phi or tan phi. ஸோ இங்கே நம்ம என்ன குவான்டிட்டி டிஃபைன் பண்ண போறோம்னா the tan phi. So the tan pi equal to the opposite side divided by adjacent. இங்க opposite theta பைக்கு opposite என்னன்னு பார்த்தீங்கன்னா x, adjacent என்னன்னு பார்த்தீங்கன்னா capital L. So if suppose அந்த angle of shear, அந்த angle வந்து so smallனா tan pi equal to pi. ஸோ நீங்கள் இதை என்ன சொன்னால் tan small pi equal to piன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் ஃபைனலாக pi equal to என்ன சொல்லலாம் small x divided by the capital L. Now we can define what is the shearing stress. Stress என்னைக்குமே மாற போகிறதில்ல. shearing stress equal to force per அதே ஏரியாவில் தான், ஏன்னா மேலே ஒரு ஏரியாவில் கையை வச்சு தான் புஷ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா, அதனுடைய யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அ ஸ்டீரிங் ஸ்ட்ரெயின். த ஸ்டீரிங் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் டிவைட் பை கேபிட்டல் எல். இப்போ தான் நம்ம பார்த்தோம் த ஆங்கிள் ஆஃப் ஷியர் பை ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் divided by capital L. இதுக்கு எந்த ஒரு யூனிட்டும் கிடையாது. ஸோ வாட் இஸ் த ரிஜிடிட்டி மாடுலஸ் இப்படி டிஃபைன் பண்ணலாம். த ரிஜிடிட்டி மாடுலஸ் ஈக்குவல் டு ஷியரிங் ஸ்ட்ரெஸ் divided by ஸ்டீரிங் ஸ்ட்ரெயின். The unit of the rigidity modulus also Newton per meter square, because the shearing strain has no unit. Small x க்கும் மீட்டர் தான், capital L க்கு மீட்டர் தான். மீட்டர் கேன்சல் ஆகிடும், there is no unit. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். shearing stress force per area, the shearing strain small x divided by capital L. The small x divided by capital L என்னன்னு பார்த்தீங்கன்னா it's equal to the pi, the shearing strain. ஸோ அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா the rigidity modulus equal to small n equal to force divided by area times the shearing strain pi. The unit of the rigidity modulus is Newton per meter square. This is the concept of the rigidity modulus. Now we can ask another question. What is the third kind of modulus? How we can define that quantity? So அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா next page போயிடலாம். So the bulk modulus, the third kind of modulus is bulk modulus. அதனுடைய symbol பார்த்தீங்கன்னா capital K. So we can define what is a bulk modulus. Again, it's a definition is it's defined as the ratio between the volume or bulk stress to the volume or bulk strain. அதாவது ஒரு கியூபிக்கல் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு எல்லா சைடும் புஷ் பண்ணுறோம். அப்படி புஷ் பண்ணும்போது அதனுடைய வால்யூம் சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இந்த பாலை பார்த்தீங்கன்னா இட்ஸ் வால்யூம் இருக்குது. நான் என்ன செய்யறேன்னா இந்த எக்ஸ், அதாவது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் புஷ் பண்ணுறேன். அதே போல் இந்த டைரக்ஷன் புஷ் பண்ணுறேன். இந்த டைரக்ஷன் சைமில்டேனியஸாக புஷ் பண்ணுறதா இருந்தால் நமக்கு என்ன ஆகுனா வால்யூம் சேஞ்சஸ் இருக்கும் அந்த பாலுக்கு. ஸோ இந்த மாதிரி வால்யூம் சேஞ்சஸ், வால்யூம் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வால்யூம் சேஞ்சஸ் ஆர் வால்யூம் ஸ்ட்ரெயின், இந்த ரேஷியோ தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த பல்க் மாடலஸ், த தேர்ட் கைண்ட் ஆஃப் மாடலஸ். அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பிக்சர் கொடுக்கலாம். இங்கே சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்க பிக்சர் பாருங்கள். உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு கியூபிக்கல் வால்யூம் இருக்குது. இந்த கியூபிக்கல் வால்யூமில் 6 ஃபேஸ்லேயும் நம்ம என்ன கொடுக்குறோன்னா இந்த ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு கியூபானது 6 ஃபேஸ் இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6 we are giving 6 phases by 6 force. We are giving the 6 forces on the 6 phases. So initial volume பார்த்தீங்கன்னா V0, the final volume change in volume என்னன்னு சொல்லலாம் minus delta V. அப்படின்னா இதுக்கு என்ன செய்யறேன்னா what is the volumetric stress, what is the volumetric strain? We can ask that question. So இங்கே வால்யூம் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு அதே தான், வேறு எதுவும் மாறுபடுறதில்லை. ஏன்னா ஒரு ஏரியாவில் தான் நம்ம என்ன கொடுக்குறோம், ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இந்த ஃபோர்ஸ் பர் unit area, it's not changing. So volume stress is equal to force per area. The unit of the volume stress is Newton per meter square.
Next பார்த்தீங்கன்னா what is volume strain is equal to minus delta V, the change in volume divided by the original volume. Maybe you can call this is a V naught, not V. Maybe you can put one dot here. So this is the original volume V naught. So next, it has no unit. Next, what is the bulk modulus? Is equal to bulk stress divided by bulk strain. அதனுடைய யூனிட் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ வால்யூம் ஸ்ட்ரெஸ், அதாவது பல்க் ஸ்ட்ரெஸ் ஆர் வால்யூம் ஸ்ட்ரெஸ், பல்க் ஸ்ட்ரெயின் ஆர் வால்யூம் ஸ்ட்ரெயின். இப்போ அது ரெண்டு குவான்டிட்டியும் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னா, the bulk stress force per area, the bulk strain minus delta V by V is equal to the denominator fraction, it will invert. So force time volume divided by A times delta V. இங்க ஏன் delta V போடும்போது அந்த change in volume போடும்போது மைனஸ் சைன் போட்டிருக்கேன்னா, the volume is decreasing. ஏன்னா நம்ம எல்லா ஃபேஸ்லையும் என்ன செய்யணும், புஷ் பண்ணுறோம். there is a புஷ்ஷிங். ஸோ சப்போஸ் அந்த எல்லா ஃபேஸையும் புல் பண்ணால் அதனுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா சேஞ்ச் இன் வால்யூம் மேபி யூ கேன் ரெப்ரசன்ட் யூஸிங் த பாசிட்டிவ் சைன். இங்கே வால்யூம் குறையிறதால அதை நம்ம நெகட்டிவ் சைனில் யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த பல்க் மாடுலஸ். So the bulk modulus K equal to A minus FV divided by A delta V Newton per meter square. அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, the three kind of modulus of elasticity, the Young's modulus capital Y, the rigidity modulus small n, the bulk modulus capital K. இது மூணு தான் பார்த்தோம். அதுக்கான டெஃபினேஷன் எல்லாத்துக்கும் சேம் டெஃபினேஷன் தான். அக்கார்டிங் டு the strain, it will change. Linear strain இருந்தால் it's a Young's modulus. Shearing strain இருந்தால் it is an rigidity modulus. Suppose volumetric strain or bulk strain இருந்தால் it is an bulk modulus. ஏன்னா ஸ்ட்ரெயின் வந்து மூணு விதமாக கிளாஸிஃபை பண்ணோம். அதுதான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டைப் ஆஃப் மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.